தமிழகத்தில் ஸ்டாலினின் பினாமிகள் கையும் களவுமாக சிக்கினார்கள். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் என்பதன் காரணமாக வீடியோவை ஃபுல்லாவே முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டாலினின் பினாமிகள் கையும் களவுமாக சிக்கினார்கள் என்று கூறி இருக்கிறீர்களே ப்ரோ, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் நண்பர்களே. குறிப்பா பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ஓகேங்களா, பினாமிகளா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், கள்ள ஓட்டு போடக்கூடியவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஸ்டாலினுடைய பினாமிகள் பாத்தீங்கன்னா கையும் களவுமாக சிக்குவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே, குறிப்பா ஸ்டாலினுடைய பினாமிகளா யார் இருப்பாங்க அப்படின்னா, தயாநிதி மாறன் இருப்பாரு. அதற்கு பிறகு கலாநிதி மாறன் இருப்பாரு. தயாநிதி மாறன் யாரு? அவரு மத்திய சென்னையுடைய சென்ட்ரல் சென்னையுடைய கேண்டிடேட். அவர் தான் வெற்றியையும் பெற போறார். அது வேற விஷயம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவர் கலாநிதி மாறன் யாரு? ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரொடியூசர். ஓகேங்களா? அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் யாரு? நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு செல்ல பிள்ளை. இந்த ஒரு சூழ்நிலையிலே எங்கு போனாலும், எப்படி பார்த்தாலும், சுற்றி சுற்றி பார்த்தாலும் 100% பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா, ஸ்டாலினுடைய பினாமிகள் கையும் களவுமாக சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கூறப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே, உண்மையில ஸ்டாலினுடைய பினாமிகள் கையும் களவுமாக சிக்குவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறதாம். ஸோ அதனால நம்ம கண்டினியூஸாகவே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸ்டாலினுடைய பினாமிகளாக யார் யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள், என்ன என்ன எல்லாம் நடக்கப் போகிறது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா காலம் என்பது நிச்சயமாக நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். அதனால நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திமுகவின் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள், எவரெவரெல்லாம் ஆட்கொள்ள போகிறார்கள், ஸ்டாலினுடைய பினாமிகள் என்னென்னலாம் கையும் களவுமாக சிக்க போகிறார்களா என்பதை எல்லாமே நம்ம கண்டினியூஸாவே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஏன்னா பினாமிகள் என்ற ஒரு பெயர் விட்டாலே அங்கு நிறைய விதமான சட்ட சிக்கல்கள் இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ அதனால பினாமிகள் அப்படின்றவங்க எந்த லிஸ்ட்டை நோக்கி நகருவாங்க, யாரை நோக்கி நகர போறாங்க, எந்தெந்த பினாமிகள் அனைவரும் கைது செய்யப்பட போறாங்க அப்படின்றத எல்லாமே நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி